ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி டீ கடையில் செய்கிற கீரை வடை. என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வடை வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம குக்கிங் வீடியோஸை பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். இன்னும் நியூவான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபிஸும் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கீரை வடை செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் கடையில் வாங்கின துவரம்பருப்பு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பருப்பை கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான வடை ரெசிபிஸ் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியை பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் மட்டும் கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. 3 to 4 hours ஊற வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் பருப்பு ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த பருப்பில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸ் கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை மட்டும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பை அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பருப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். அந்த ஈரப்பதத்திலேயே நம்ம பருப்பை அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பருப்பை குறப்பாக அரைச்சிக்கோங்க. பருப்பை அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு குறப்பாக அரைஞ்சிருக்கும். ஒரு சில பருப்பு அரைப்படாமல் முழுசாக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா தான் வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வடை சாப்பிடும்போதும் அந்த பருப்பு இடையில கடிப்படும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா முதல்ல அரைச்ச பருப்பை குறப்பாக அரைச்சிருக்கோம். அதில் செகண்டாக அரைக்கிற பருப்பை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். செகண்டாக அரைச்ச கடலைப்பருப்பையும் பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதில் 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் இதில் அரைச்சி சேர்த்துருக்கோன்றதால. நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 5லேருந்து 6 பூண்டை தோலோடவே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நல்லா பொடியாக கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு வடமாவும் கீரையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசந்து விடுங்க. நான் இன்றைக்கி அரைக்கீரை தாங்க எடுத்துருக்கேன். எந்த கீரை எடுத்தாலும் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவை பசஞ்சதுக்கப்புறம் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரைலாம் கூட சேர்த்துக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரையும் வடமாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசஞ்சு விட்டதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வடமாவும் கீரையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு 2 கையாலையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடும் மாவு. அவ்வளோதான். இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் ஊற்றிட்டு அதை அப்படியே 2 கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடும். இப்போது இந்த வடைகளை நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். வடை சுடுறதுக்காக பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சமாக வடை மாவை போட்டு பாருங்கள். மாவை எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி அதை சுற்றி பபுள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வடை ஷேப்புக்கு தட்டி அதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வடை மாவை அரைக்கும் போது சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இது தகுந்த போல் கொஞ்சம் வறுத்த பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்து மாவு பசஞ்சிக்கோங்க. அப்போது உங்களுக்கு வடை மாவு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வடை மாவை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேக வைங்க. ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறம் வடையை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க. வடை மாவை வேக வைக்கும்போது எக்காரத்து கொண்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்போ வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே மாவு வேகாமல் பச்சையாகவே இருக்கும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் வடை மாவு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். அண்ட் சேம் டைம் வடையோட மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இடையில வடை மாவை இந்த மாதிரி 2 பக்கமே திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் 2 சைடுமே வடையோட கலர் ஈவனாக ஒரே கலரில் இருக்கும்.
இப்போ பாருங்கள் வடையோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. அண்ட் சேம் டைம் வடை வந்துட்டு நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வடையை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வடையோட டெக்ஸ்சரை பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு. பார்க்குறதுக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஈவினிங் டைமில் டீ அண்ட் காஃபியோட இந்த கீரை வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எல்லா வடைகளையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு செகண்டாக மீதி இருக்கிற மாவுலையுமே இதே மாதிரி வடை செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சொன்னது போலவே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணி வடை மாவை வேக வைங்க. எல்லா மாவுலையுமே வடை செஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கீரை வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதோடைய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா மாவு வெந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் 2 வடையுமே உரசி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெளியே வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கீரை வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.